அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். 26வது அதிகாரத்தினுடைய முதல் வசனமானது, யோசியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய யோயாக்கீமினுடைய ராஜ்யத்தின் அந்த ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே என்று சொல்லி முந்தின அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. இந்த அதிகாரத்திலும் யோசியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய யோயாக்கீமினுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே, இது தமிழ் வேதாகமத்தில் சிதேக்கியா என்று இல்லாதபடி யோயாக்கீம் என்று சொல்லி அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமங்களிலும் மற்ற பிரதிகளிலும் மூல மொழியிலும் இது சிதேக்கியாவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக இந்த அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் 12ஆம் வசனத்தில் 19ஆம் வசனத்தில் இங்கே சிதேக்கியாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போது இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் நேபுகாத் நேச்சாரினுடைய அந்த பாரத்தை சிதேக்கியா ராஜாவுக்கு விளக்கும் வண்ணமாக ஒரு செய்முறையான காரியத்தை எரேமியாவை செய்யும்படியாக ஆண்டவர் போதிக்கிறதை இதில் பார்க்க முடியும். சிதேக்கியாவின் நாட்களுக்கு முன்பாக கிமு 605 ஒரு விசை நேபுகாத் நேச்சாரினால் யூதாவிலே படையெடுப்பு நடத்தப்பட்டு அநேகர் சிறைக்கு சென்று விட்டார்கள். அநேக பொருள்கள் கடத்தப்பட்டு சென்று விட்டன. அதற்கு பிற்பாடு கிமு 597 இன்னொரு படையெடுப்பு நடந்து அப்போவும் நிறைய பேர் சிறைக்கு சென்று விட்டார்கள். கொஞ்சம் பொருட்கள் திரும்பவும் எடுத்து செல்லப்பட்டன. ஆனால் ஆலயமோ அலங்கமோ சுட்டரிக்கப்படாமல் இருக்கிற நாட்களில் சிதேக்கியா ஆண்டு கொண்டிருக்கிறான். இந்த அதிகாரம் கிமு 594 எரேமியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகி அவைகள் சிதேக்கியாவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மீதமுள்ள ஜனங்களுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த அதிகாரத்தினுடைய பின்னணி. அதாவது நீங்கள் பாபிலோனுடைய அதிகாரத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியணும். பாபிலோனுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனீங்கன்னா ஆண்டவருடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பாபிலோனியர்களை எதிர்த்து போராடினீங்கன்னா பயங்கரமான கஷ்டங்களை, தோல்விகளை, இவைகளெல்லாம் அனுபவிக்கக்கூடும் என்று சொல்லி இங்கே எரேமியாவின் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பொய் தீர்க்கதரிசிகள் சிதேக்கியாவை நம்பும்படியாக எடுத்துகிட்டு போன பொருள்களெல்லாம் சீக்கிரம் இங்கே வந்துடும், கிட்டத்தட்ட குறுகிய நாட்களுக்குள்ளே சிறைபிடித்து போனவங்கெல்லாம் இங்கே வந்துடுவாங்க, இந்த தேசமானது இனிமே நேபுகாத் நேச்சாருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படாது என்று சொல்லி கள்ள தீர்க்க தரிசனம் அவர்கள் உரைத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அவன் ஒரு கூட்டு படையை உண்டு பண்ணி அவன் பாபிலோனை எதிர்ப்பதற்கு தீர்மானித்தபடியினால தான் அங்கே சிதேக்கியா ராஜாவினிடத்தில் அநேக ஸ்தானாதிபதிகள், அதாவது ஏதோமிலிருந்து மோவாபிலிருந்து அம்மோன் புத்திரர்கள், தீரு, சீதோன், இவர்கள் எல்லாரும் அங்கே சிதேக்கியாவை பார்க்க வருகிறபடினால ஆண்டவர் எரேமியாவை ஒரு செய்முறையின் மூலமாக அவர்களுக்கு தன்னுடைய கருத்தை, செய்தியை சொல்ல முற்படுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ உன்னுடைய கழுத்தில் ஒரு நுகத்தடியை உண்டு பண்ணிக்கொள் என்று சொல்லுகிறார். மரத்தால் செய்யப்பட்ட அந்த நுகத்தடியானது காளையினுடைய கழுத்தில் பூட்டப்பட்டு வண்டி இழுக்கிறதற்கோ அல்லது நிலங்களை உழுகிறதற்கோ பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அவைகளை உன் கழுத்தில் நீ மாட்டிக்கொண்டு, 8ஆம் வசனத்தில் சொல்கிறார், எந்த ஜாதியாவது எந்த ராஜ்யமாவது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்பவனை சேவியாமலும் தன் கழுத்தை பாபிலோனின் ராஜாவின் நுகத்துக்கு, அவனுடைய ஆளுகைக்கு, அவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படுத்தாமலும் போனால் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயினாலும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போய் தீர்க்கதரிசிகள் இப்படிலாம் ஒன்றும் நடக்காது, சமாதானம் இருக்கும், திரும்ப அவன் யுத்தத்துக்கு வரப்போவதில், எடுத்துகிட்டு போனதே சீக்கிரம் திரும்பி வந்துடும்னு சொல்லி சும்மா குத்து மதிப்பாக தங்களுடைய மனதில் தோன்றினவைகளை அவர்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லும் பொழுது ஆண்டவர் தீர்க்கமாக எரேமியாவின் மூலமாக ஒரு நுகத்தடியை செய்து, இது பாபிலோன் ராஜாவின் அதிகாரத்தை குறிக்குது, இதை நான் எல்லா தேசத்தின் கழுத்துக்கு மேலே நான் வைப்பேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அங்கே இந்த காரியத்தை சிதேக்கியாவுக்கும் அங்கே மீதமுள்ள ஜனங்களுக்கும் அவர் சொல்லி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய
நிலை. இந்த இடத்துல ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்? நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் உள்ள மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்கிறேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பூமி, மனுஷன், பூமியில் உள்ள மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தன்னுடைய மகா பலத்தினால உண்டாக்கினார் என்று சொல்லப்படுகிறத ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் எல்லாம் உண்டாக கடவது என்று சொல்லி வார்த்தையினாலே உண்டாக்கினார். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் அவைகள் அப்படி உண்டாகவில்லை என்று சொல்லி அநேக காரியங்களிலே ஆண்டவருக்கு விரோதமான கருத்துக்களை, பரிணாம கொள்கைகளை எல்லாம் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம இன்றைக்கு ஒருவேளை வேதத்தை படிக்கிறவர்கள் அநேக நேரங்களில் இந்த உலகம் இப்படிலாம் போயிட்டு இருக்குத, இது ஆண்டவர் கண்டிக்க முடியாமல் விட்டுட்டாரோ அப்படின்லாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் அநேக காரியங்களை அவர்கள் கண்டுபிடித்து அதற்கான ஆதாரங்களை வேதத்திலிருந்தே அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அங்கே மிருக ஜீவன்கள் மற்ற எல்லா உயிரினங்களும் அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதை பார்க்கிறோமே. அந்த அவைகள் மூலக்கூறுவினால, அணுவினால உண்டாக்கப்பட்ட அந்த காரியத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாக நம்ம முன்னோர்களே ஒரு அணுவை எடுத்து அதற்குள்ள என்ன இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த அணுவுக்குள்ளாக எலக்ட்ரான் இருக்கிறதையும், புரோட்டான் இருக்கிறதையும், நியூட்ரான் இருக்கிறதையும் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். அந்த புரோட்டானுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி அதையும் அவர்கள் உடைத்து பார்க்கும் பொழுது அணுவை விட சின்ன அந்த பகுதியான அணுவுக்குள்ளாக இருக்கக்கூடிய புரோட்டானை உடைத்து பார்க்கும் பொழுது அங்கே குவார்ட்ஸ் என்று சொல்லி அதை இரண்டாக அவர்கள் பகுக்க முடிந்ததாக இருந்தது. அந்த குவார்ட்ஸ் அந்த காரியத்தை உடைத்து பார்க்கும் பொழுது அதிலிருந்து உடைக்கிற டைமில் ஒரு சின்ன வெளிச்சம் மாத்திரம் வெளிப்பட்டிருக்கிறது. ஆனால் உள்ளே ஒரு வெள்ளை பொருள் ஒன்று இருக்கிறதை பார்த்து அது என்ன என்று சொல்லி அவர்கள் கிபி 2012 அவர்கள் கண்டுபிடிக்கும் பொழுது, அதாவது நாம் வாழ்கிற இந்த ஆண்டிற்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது காட் பார்ட்டிக்கிள் என்று சொல்லி அதற்கு பெயரிட்டு இருக்கிறார்கள். காட் பார்ட்டிக்கிள் அதனுடைய பிஹேவியர், குணாதிசயம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அதனுடைய கேரக்டரை செக் பண்ணும் பொழுது ஒரு ஒலிக்கற்றையானது, அதாவது நம்முடைய வாய்ஸ் அது செல்லுகிறதற்கு எப்படி மேலும் கீழுமாக அடையாளம் இடுகிறார்களோ அதே போல அதனுடைய காரியங்கள் அந்த அலைவரிசையை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்தபடியினால் இது ஒரு சத்தம் என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். இதற்கு எல்லா இடத்திலையும் ஆதாரங்களை தேடி பார்த்துவிட்டு வேதத்தில் பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அவருடைய வார்த்தையினால இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்பதை கண்டுகொண்டு அந்த வேத வசனத்தை அவர்கள் ஒத்துக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். எல்லா அணுக்களுக்கும் உள்ள எல்லா அணுக்களினுடைய உட்பகுதியில் கடைசியாய் காணப்படக்கூடிய காரியமானது ஆண்டவருடைய வார்த்தையாக அவர்கள் கண்டுபிடித்து இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய சரீரமே அநேக அணுக்களால், மூலக்கூறுகளால் உண்டாக்கப்பட்ட கூடியதாக இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றிலும் மிக சிறிய பகுதியாக ஆண்டவருடைய வார்த்தையானது அந்த அணுக்குள்ளாக, புரோட்டானுக்குள்ளாக, குவார்ட்ஸுக்குள்ளாக உடைத்து பார்க்கும் பொழுது ஒரு காட் பார்ட்டிக்கிளாக உள்ளே வந்து இருக்கிறதை எல்லாரும் ஒத்துக்கொள்ளுகிற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து போய்விட்டது. ஆனால் நம்ம தான் நினைக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் விட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் 6:7 ஆண்டவர் இஸ்ரவேலையும் அவர் தம் பக்கத்து நாட்டினரையும் தண்டிக்க நேபுகாத் நேச்சரை தெரிந்து கொண்ட காரணத்தினால அவங்க கூட்டணி பட அமைச்சு போனாலும் கூட நேபுகாத் நேச்சரை ஜெயிக்க முடியாது. அவனுடைய தேசத்துக்கு காலம் வருகிற வரையில் சகல ஜாதிகளும் அவனையும் அவனுடைய புத்திர பௌத்திரரையும் சேவிப்பார்கள். அதன் பின்பு அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவனை அடிமை கொள்ளுவார்கள். நான் என்னுடைய நேரம் வச்சிருக்கிறேன். காலம் வருகிற வரையிலும் ஒரு
எகிப்தில் அவர்கள் அடிமையாக இருக்கும் பொழுது 400 வருஷங்கள் அங்கே உபத்திரவப்பட வேண்டும். 400 வருஷத்தின் முடிவில் தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் உபத்திரவங்களை நான் பார்த்து உங்கள் பெருமூச்சை கேட்டு நான் இறங்கினேன் என்று சொல்லுகிறார். அந்த 400 வருடங்களும் அவர் கானானை பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக அவர் அதை ரெடி பண்ண வேண்டியது இருக்கிறது. ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தை அப்பொழுதுதான் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னுடைய கேலண்டரின்படி சரியாக செயல்படக்கூடிய ஒரு ஆண்டவர். எத்தனைதான் பூமியில மாற்றங்களும் அநேக காரியங்களும் மனிதர்களுடைய சக்திகள் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நமக்கு முன்பாக தோன்றினாலும் ஆண்டவர் தன்னுடைய கேலண்டரின்படி அந்த காரியத்தை சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செவ்வையாக அவர் செய்து முடித்திருக்கிறார். இங்க பாபிலோனுடைய வீழ்ச்சி அடைகிற காரியத்தையும் தீர்க்க தரிசனமாக குறிப்பிடுகிறார். பாபிலோனை ஆட்சி புரிந்த கடைசி அரசன் நெபோனிடஸ் என்று சொல்லக்கூடியவன், அவர்களுடைய ஆட்சியும் முடிவுக்கு வரும் என்று சொல்லுகிறார். தானியேல் எரேமியாவின் மூலமாக அரசாட்சிகள் எப்படி இருக்கும் என்கிற காரியத்தையும் ஆண்டவர் போதிக்காமல் விட்டு வைக்கவில்லை. இங்கே இந்த நாட்களில் நீங்க பாபிலோனின் ராஜாவுக்கு கீழ்ப்படியணும், ஆனா 70 வருடங்கள் கழித்து நான் திரும்ப மீதம் இருக்கிற என் ஜனங்களை கொண்டு வந்து அவர்களை வைத்து நான் கட்டுவிப்பேன், அவர்களை கொண்டு நான் இந்த பட்டணத்தை மீண்டுமாய் நான் உருவாக்குவேன். என்னென்ன பொருள்கள் எல்லாம் எடுத்துட்டு போனாங்களோ அவைகள் எல்லாவற்றையும் திரும்பி கொண்டு வந்து விடுவார்கள் என்கிறதை எரேமியாவின் மூலமாகவும் தானியேலின் மூலமாக இந்த உலகத்துல என்னுடைய ஆட்சிக்கு பின்பாக என்ன நடக்கும் என்று சொல்லி கலங்கி அவனுடைய படுக்கையில படுத்திருந்த நேபுகாத் நேச்சாருக்கு இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த கூட்டாட்சியை குறித்தே அன்றைக்கே நேபுகாத் நேச்சாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டார். அவன் வாழ்ந்த நாட்களிலே 127 நாடுகள் இவைகளை ஆண்டு கொண்டு பொன்னாலான தலையாக அவ்வளோ பெரிய வல்லரசாக நேபுகாத் நேச்சார் திகழ்ந்தார். அதற்கு பின்பாக வெள்ளியை போல ராஜ்யங்கள், வெண்கலத்தை போல ராஜ்யங்கள், இரும்பை போல ராஜ்யங்கள் இவைகளெல்லாம் தேசத்தில் உருவாகிவிட்டன. மேதிய பெர்சிய அரசு ஆண்டது, கிரேக்க பேரரசு அலெக்சாண்டர் ஆண்டார். ஆனால் இப்பொழுது நம்ம பார்க்கிற நம்முடைய நாட்டிலேயே இன்றைக்கு 2 கட்சிகள் சேர்ந்தாதான் ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரும்பும் களிமண்ணும் ரெண்டும் பார்க்கிறதற்கு கலர் ஒன்னா தான் இருக்குது. 2 பேரும் நாங்கள் ஒற்றுமை என்று சொன்னாலும் அவர்கள் கூட்டணி போல காணப்பட்டாலும் அநேக வேற்றுமைகள் இருக்கிறத நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே நாம் காண்கிறோம். தானியேலின் மூலமாக இந்த உலகத்தின் ராஜ்யங்களின் கடைசி நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தானியேல்கிட்ட என்ன ஒரு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் அங்கே நேபுகாத் நேச்சாருக்கு வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். தானியேலின் மூலமாக கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அந்த சிலையினுடைய பாதத்தில் மோதும் பொழுது அந்த இரும்பும் களிமண்ணுமான பாதத்தில் கூட்டாட்சியின் மேல மோதி அது மிகப்பெரிய பர்வதமாகி இந்த பூமி முழுவதையும் நிரப்பிட்டு அந்த ஒரு காரியம்தான் இன்னும் நடக்காம இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய ரகசிய வருக ஒரு 7 வருட உபத்திரவ காலங்கள் இந்த பூமியில, அதற்கு பின்பாக கையால பெயர்க்கப்படாத கல் அது உருண்டு வந்து ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் அழித்து இந்த பூமி முழுவதையும் ஆளுகிற ஒரே ஒரு ராஜாவாக என் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். இதை தடுக்கிறதற்கு இந்த பூமியில எந்த ஒரு சக்தியாலும் முடியாது என்பதை தானியேல் தீர்க்கமாக சொன்னதை நாம் இந்த நாட்களிலே கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒருவேளை அண்டை நாடுகளினுடைய நம்ம கூட்டணி, குறி சொல்றது, சொப்பனம் பார்க்கிறவன், நாள் பார்க்கிறவன், சூனியக்காரன், இவர்களுக்கெல்லாம் நம்ம செவி கொடுத்தா நம்ம இவைகள்ல இருந்து தப்பிக்கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறாங்க. ஏற்ற காலம் வருகிற வரையிலும் நம்ம என்னதான் குட்டிகரணம் போட்டாலும் கூட அவைகளினின்று விடுதலை பெறவே முடியாது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில 30வது வயதுல தான் ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அந்த நேரத்தில் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கித்தான் இருந்தாக வேண்டும். தாவீதுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்ட பின்பும் அவனுடைய காலம் வருகிற வரையிலும் அவன் தன்னுடைய தொழிலை செய்கிறவனாக காணப்பட்டதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எகிப்தினுடைய அடிமைத்தனம் 400 வருஷங்கள், அதே போல இவர்களுடைய சிறையிருப்பும் 70 வருஷங்கள். இந்த 70 வருஷம் முடிகிற வரையிலும் இவர்களுக்கான விடுதலையை குறித்து
ஆண்டவர் எக்காரணத்தை கொண்டும் அவர் செய்ய போவதில்லை. அது தானியேல் பலகணிகளை திறந்து 3 முறை ஜெபித்தாலும் அவர் ஜெபிக்கிற காரியம் 70 வருடங்கள் கழித்து எங்களை கொண்டு போவேன் என்று சொன்னீரே, நீர் செய்யும் என்றுதான் சொல்லி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் திரும்ப பொய் தீர்க்கதரிசிகளை எரேமியா சமாளிக்க முடியாம இருக்கிறதுனால ஒரு வேண்டுதலை நீங்கள் வையுங்கள் என்று எரேமியாவின் மூலமாக ஒரு கருத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். எருசலேம் அழியாது, மீறியுள்ள பனிமூட்டுகள் எல்லாம் எடுத்து செல்லப்படாது, எடுத்து போன கர்த்தரின் ஆலய பனிமூட்டுகள் எல்லாம் சீக்கிரத்தில் பாபிலோனுக்கு கொண்டு வரணும்னு சொல்றாங்களே, அப்படின்னா அவர்களை விண்ணப்பம் பண்ணி மீதி உள்ள பனிமூட்டுகளை எடுத்து செல்லாம இருக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ண சொல்லி, இன்னும் நிறைய அந்த ஆலயத்துக்கு முன்பாக சகலவிதமான பெரிய தூண்கள் இருக்குது, கடல் தொட்டி அவைகள் ஆலயத்தின் முற்றத்தில் இருக்குது, இவைகளை எல்லாம் அவர்கள் எடுத்துட்டு போகாம இருக்க சொல்லி அவர்களை ஜெபிக்க சொல்லி பார்ப்போம், அதாவது நடக்குதானி பார்ப்போம் என்று சொல்லி இங்கே எரேமியாவின் மூலமாக ஆண்டவர் ஒரு சேலஞ்ச் விடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலும் கடைசி 2 வசனங்களில் யூதாவின் அரண்மனையிலும் எருசலேமின் மீதியான அந்த பனிமுட்டுகள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவைகளை விசாரிக்கும் நாள் வரைக்கும் அவைகள் அங்கே இருக்கும், பின்பு அவைகளை திரும்ப இந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது 2 வருஷம் சீக்கிரத்தில் இல்லை, 70 வருஷம் இருக்கும். அந்த நாட்கள் முடியும் பொழுது அவைகள் திரும்ப இங்கே கொண்டு வரப்படும் என்று சொல்லி ஆண்டவர் உறுதியாக பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகமானது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த போக்கிலே அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் தேவனுடைய கண்காணிப்பு இதன் மேலே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. உலக வல்லரசுகளினுடைய தோற்றங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவைகளின் முடிவுகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. இவை தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்ததை நாம் வேதத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளுகிறோம். அதுவரை மட்டுமே அவர்களினுடைய ஆண்டவர் நிலைத்திருக்கிற நாள் வரைக்கும் தான் இருக்கும். இதனை எரேமியா, தானியேல் ஆகியோரின் தீர்க்க தரிசன நூலில் படிக்கும்போது நம்ம எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. தற்கால உலகில் ஒருவேளை தீவிரவாதங்களும் சுவிசேஷ பகைவர்களும் பெருகும் பொழுது இன்னைக்கு நம்ம விசுவாச வீரர்களாக இருந்து கலங்க வேண்டிய தேவையே இல்லை. அவர்களையே தமது கரத்தில் கருவியாக்கி தேவனால பயன்படுத்த முடியும். ஆகவே சூழலில் திகைத்து நிற்பதற்கு அல்ல, சூழலை சாதகமாக்கும் தேவனையே நாம் நோக்கி பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமது திட்டங்களின்படி அல்ல, தேவனுடைய திட்டங்களின்படி நிகழவே நம்ம வாஞ்சிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மக்கள் எப்பொழுதும் பொய்யை தான் அதிகமாக நம்பிடுறாங்க, அதை தான் அதிகமாக விரும்புகிறாங்க. சீக்கிரத்தில் நடந்துடும், இப்போ உடனே சமாதானம் வந்துடும்னு அதை நம்புகிறாங்க. ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து உங்களை மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய மாம்சத்தின் கிரியைகளை அழித்து உங்களை சுகந்த பலியாக காணிக்கையாக அவர் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். உங்களில் மாம்ச வாசனை வீசப்படாதபடிக்கு உங்களிலே அநேக சீர்திருத்தங்களை செய்ய விரும்புகிறார் என்கிற அந்த உண்மையை, சத்தியத்தை எந்த ஒரு மனிதர்களும் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறதில்ல. ஆண்டவருடைய பாதத்தில் தான் உலகம் தராத சமாதானம், உலகம் தராத சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் போதிக்கிறார்கள். ஆனால் சிற்றின்பங்களில் தான் மக்கள் அந்த பொய்யை நம்பி, அந்த சாத்தானுடைய காரியங்களை நம்பி அவர்கள் அதிலே மாட்டிக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். யூத மக்களுடைய வாழ்க்கையிலையும் அது நிகழ்ந்தபடியினால சிதேக்கியா ஆண்டவருடைய ஆலோசனையை தள்ளிற்று. அநேக தீர்க்கதரிசிகளினுடைய ஆலோசனையை கேட்ட மாத்திரத்தில் அவனுடைய வாழ்வினுடைய முடிவு, தன்னுடைய பசங்க எல்லாம் தன்னுடைய கண்களுக்கு முன்பாக வெட்டி கொலை செய்யப்படுகிறதையும், தன்னுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு விலங்கிடப்பட்ட நிமித்தமாக அவன் மரிக்கிறதையும் வேதத்தில் பார்க்கிறோம். நமது வாழ்வில் இவைகள் நிகழாமல் இருப்பதற்கு பொய்யை நம்பாதபடி சத்தியத்தை நம்ம வாஞ்சிப்போம், எச்சரிக்கையாக வாழுவோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம்,
வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது.